NEET type question பார்க்கலாங்க. First question, A plus B can also be written as. Actually வந்து vector addition வந்து commutative law வந்து obey பண்ணும். So according to commutative law நம்ம எப்படி எழுதலாம்? A bar plus B bar is equal to B bar plus A bar அப்படின்னு எழுதலாம். So அப்போ A plus B can also be written as B plus A. So first questionக்கு வந்து option C is correct. நம்ம second question பார்க்கலாம். Second question பாருங்க. If P plus Q equal to 0, then which of the following is necessarily true? P plus Q equal to 0 னா ரெண்டு வெக்டாரை நம்ம ஆட் பண்ணும்போது 0 கிடைச்சிருக்குன்னா வந்து கண்டிப்பா வந்து அந்த ரெண்டு வெக்டாரும் ஈக்குவலண்ட் ஆப்போசிட்டா இருக்கணும். ஈக்குவலண்ட் ஆப்போசிட்டா இருக்கணும். மேக்னிடியூட் ஈக்குவலா இருக்கணும். அடுத்து வந்து டைரக்ஷன் வந்து ஆப்போசிட்டா இருக்கணும். So that second option P bar is equal to minus Q bar is correct. Next third question பார்க்கலாம் பாருங்க. Third question. Two vectors having magnitudes 8 and 10 can have maximum and minimum value of magnitude of their resultant as. ஆக்சுவலா ரெண்டு வெக்டார் நம்ம கொடுத்துருந்தாங்கன்னா வந்து அதாவது ஒரு வெக்டார் P எடுத்துங்க தட் இஸ் 8 கொடுத்துருக்காங்க, இன்னொரு வெக்டார் Q எடுத்துங்க தட் இஸ் 10 கொடுத்துருக்காங்க. ரிசல்டன்ட் வெக்டார் பார்த்தீங்கன்னா இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் P ஸ்கொயர் பிளஸ் Q ஸ்கொயர் பிளஸ் 2PQ cos θ. சரிங்களா? இப்போ cos θ வந்து -1 அப்படின்னு எடுத்தோம்னா ரிசல்டன்ட் வந்து மினிமமா இருக்கும். cos θ வந்து +1 எடுத்தோம்னா ரிசல்டன்ட் மேக்ஸிமா இருக்கும். ஸோ ஃபார் மேக்ஸிமம் ரிசல்டன்ட் cos θ ஈக்குவல் டு 1 சப்ஸ்டிட் பண்ணுங்க. அதாவது cos θ இஸ் ஈக்குவல் டு 1 சப்ஸ்டிட் பண்ணா நமக்கு என்ன வரும் பார்த்தீங்கன்னா P plus Q வரும். ஸோ ரிசல்டன்ட் மேக்ஸிமம் ரிசல்டன்ட் ஈக்குவல் டு டைரக்ட் அடிஷன் பண்ணிடணும். 8 plus 10 வந்து 18 கிடைக்குது. அதே மாதிரி மினிமம் ரிசல்டன்ட் என்ன வரும் பார்த்தீங்கன்னா cos θ இஸ் ஈக்குவல் டு -1 எடுக்கணும். அப்படி எடுக்கும்போது மினிமம் ரிசல்டன்ட் வந்து டிஃபரன்ஸ் ஆஃப் டூ வெக்டார்ஸ்னு கிடைச்சிரும். சரிங்களா? டிஃபரன்ஸ் எடுக்கணும். சரிங்களா? டிஃபரன்ஸ்னா மேக்னிடியூட் இப்படி மாடுலஸ்ல போட்டுக்குங்க. சரிங்களா? தட் இஸ் ஈக்குவல் டு அப்போ 8 minus 10 போட்டால் அது வந்து டிஃபரன்ஸ் ஆனும்போது 10 minus 8 எடுத்துக்கலாம். ஸோ தட் 2 கிடைக்குது. ஸோ மேக்ஸிமம் வேல்யூ வந்து 18, மினிமம் வேல்யூ வந்து 2ன்றதுனால தேர்ட் கொஸ்டின் நமக்கு ஆன்சர் வந்து தேர்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட். நெக்ஸ்ட் வந்து ஃபோர்த் கொஸ்டின் பார்க்கலாம். ஃபோர்த் கொஸ்டின் பாருங்க. P plus Q is a unit vector. P plus Q is a unit vector along x-axis. If P bar is equal to I minus J plus K, then what is the value of Q? So P plus Q வந்து நம்ம ஆட் பண்ணா எப்படி இருக்குன்னா யூனிட் வெக்டார் along x-axis இருக்கணும். அப்படின்னா P bar plus Q bar is equal to யூனிட் வெக்டார் along x-axis என்ன பார்த்தீங்கன்னா I cap. இப்போ P bar வந்து பாருங்க I minus J plus K ன்னு கொடுத்துருக்காங்க. P bar வந்து I minus J plus K ன்னு கொடுத்துருக்காங்க. plus Q bar எழுதிட்டு that is equal to I cap ன்னு எழுதியாச்சு. இப்போ வந்து என்ன பண்ணலாம், இந்த I கேன்சல் பண்ணிடலாம். so that Q bar is equal to minus J ரைட் சைட் போச்சுன்னா plus J, இந்த K வந்து ரைட் சைட் போச்சுன்னா minus K அப்படின்னு கிடைக்கும். ஸோ ஃபோர்த் கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா J minus K. ஸோ செகண்ட் ஆப்ஷன் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. For the resultant of two vectors to be maximum, what must be the angle between them? Actually, resultant between two vectors வந்து என்ன ஃபார்முலா பார்த்தோம்? Resultant is equal to square root of P square plus Q square plus 2PQ cos θ. அப்போ cos θ வந்து நமக்கு மேக்ஸிமமா இருந்துச்சுன்னா ரிசல்டன்ட் வந்து மேக்ஸிமமா இருக்கணும். ஸோ மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் cos θ எவ்வளோ பார்த்தீங்கன்னா 1. ஸோ θ ஈக்குவல் டு 0 டிகிரி. அதாவது P வெக்டாரும் Q வெக்டாரும் ரெண்டு வெக்டார் வந்து சேம் டைரக்ஷன்ல இருக்கும்போது என்ன ஆகும்னா ரிசல்டன்ட் வந்து மேக்ஸிமம் வரும். ஸோ ஃபார் மேக்ஸிமம் ரிசல்டன்ட் ஆங்கிள் பிட்வீன் தி டூ வெக்டார் சுட் பி 0 அப்படின்னு வரணும். சரிங்களா? ஸோ ஃபிஃப்த் கொஸ்டினுக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட். சிக்ஸ்த் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. மினிமம் நம்பர் ஆஃப் ஃபோர்ஸஸ் ஆஃப் அன்ஈக்குவல் மேக்னிடியூட் whose vector sum can be equal to 0 is. அதாவது வந்து நமக்கு இப்போ மினிமம் நம்பர் ஆஃப் அன்ஈக்குவல் வெக்டார்ஸ் சொல்லியிருக்காங்க. இதே ஈக்குவல் வெக்டாரா இருக்குன்னு வச்சுங்க. இப்போ இந்த ஒரு ஃபோர்ஸ் இந்த ஃபோர்ஸ் இந்த ரெண்டு ஃபோர்ஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டா இருந்தால் ரெண்டு வெக்டாரே போதும் கேன்சல் ஆயிடலாம். ஆனால் வந்து அன்ஈக்குவல் வெக்டார்னு சொன்னதுனால சப்போஸ் எக்ஸாம்பிள் வந்து இது வந்து ஒரு ஃபோர்ஸ் வந்து ஒரு 5 நியூட்டன் வச்சுக்கலாம், இன்னொரு ஃபோர்ஸ் 3 நியூட்டன் வச்சுக்கலாம். சரிங்களா? இன்னொரு நியூட்டன் வந்து 2 நியூட்டன் அப்படின்னு எடுத்துங்க. இன்னொரு ஃபோர்ஸ் வந்து 2 நியூட்டன் எடுத்துட்டீங்கன்னா பின்ன அது பாருங்க இந்த 3 + 2 5, இது ஒரு 5 கேன்சல் ஆயிருது இல்லைங்களா? அப்போ டோட்டல் 0 வருது இல்லைங்களா? அதனால வந்து மினிமம் அன்ஈக்குவல் number of forces required, unequal magnitude of vector sum whose vector equal to 0 னா வந்து நமக்கு மினிமம் எத்தனை ஃபோர்ஸஸ் தேவைப்படுது பாருங்க, 3 ஃபோர்ஸஸ். இது மினிமம் நம்பர் ஆஃப் ஈக்குவல் மேக்னிடியூட்னு சொல்லியிருந்தா ரெண்டு வெக்டார் போதும். இது அன்ஈக்குவல் மேக்னிடியூட் சொன்னதுனால நமக்கு 3 வெக்டார்ஸ் தேவைப்படுது. ஸோ சிக்ஸ்த் கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து தேர்ட் ஆப்ஷன், இது செகண்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட். நெக்ஸ்ட் செவன்த் கொஸ்டின் பாருங்க. given that P plus Q plus R equal to 0, which of the following statement is ட்ரூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இப்போ வந்து இப்போ P plus Q plus R is equal to 0 எடுத்தோம்னா இது எப்படி எழுதலாம்? P plus Q is equal to minus R எடுக்கலாம் இல்லைங்களா?
இது மேக்னிடியூட்ல எடுக்கும்போது மைனஸ் வந்து பிளஸ் ஆயிரும். ஸோ P பிளஸ் Q இஸ் ஈக்குவல் டு மேக்னிடியூட்ல எடுக்கும்போது இப்படி இந்த மைனஸும் பிளஸ் ஆயிரும் மாடுலஸ் எடுக்கும்போது. ஸோ P பிளஸ் மோட் ஆஃப் P பிளஸ் Q ஈக்குவல் டு மோட் ஆஃப் R. ஸோ 7th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட். நெக்ஸ்ட் 8th கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. 8th கொஸ்டின். A bar equal to 2i plus j, B bar equal to 3j minus k, C bar is equal to 6i minus 2k. Value of A minus 2b plus 3c would be அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ வேல்யூ ஆஃப் இந்த இது கண்டுபிடிக்கணும். அப்போ A minus 2b plus 3c. A என்ன சப்ஸ்டிட் பண்ணலாம் பாருங்க. A வந்து நமக்கு 2i plus j கொடுத்துருக்காங்க. B வந்து 3j minus k கொடுத்துருக்காங்க. C வந்து 6i minus 2k கொடுத்துருக்காங்க. அப்போ A பிளேஸ்ல 2i plus jன்னு சப்ஸ்டிட் பண்ணுங்க. அடுத்து மைனஸ் 2ன்னு போட்டுட்டு பி பிளேஸில் 3j மைனஸ் கேன்னு சப்ஸ்டிட் பண்ணிக்கிங்க. அடுத்து ப்ளஸ் 3 இன்ட்டு சி பிளேஸில் 6i மைனஸ் 2k அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணிடுங்க. இப்போ சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்க, இது 2i, இது ப்ளஸ் ஜே, இந்த மைனஸ் 2 உள்ள மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 6j. அடுத்து மைனஸ் 2 இன்ட்டு மைனஸ் கே ப்ளஸ் 2k. நெக்ஸ்ட் 3 இன்ட்டு 6i வந்து என்ன வருது பாருங்க, 18i. நெக்ஸ்ட் 3 இன்ட்டு மைனஸ் 2k வந்து மைனஸ் 6kன்னு கிடைக்குது. சரிங்களா? இப்போ 2i இங்கே இங்கே வந்து என்ன இருக்குது பாருங்க, 2i, இங்கே 18i, ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணால் நமக்கு 20iன்னு கிடைக்குது. அடுத்து இங்கே பாருங்க ஜே இருக்குது, மைனஸ் 6j இருக்குது. மைனஸ் அதாவது ஜேவும் மைனஸ் 6jவும் ஆட் பண்ணால் மைனஸ் 5jன்னு கிடைக்குது. நெக்ஸ்ட் கே பாருங்க, இங்கே 2kன்னு இருக்குது, இங்கே மைனஸ் 6k இருக்குது. 2kவும் மைனஸ் 6kவும் ஆட் பண்ணால் மைனஸ் 4k. ஸோ இந்த 8th கொஸ்டினுக்கு ஆன்சர் 20i மைனஸ் 5j மைனஸ் 4kன்னு செகண்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட். நெக்ஸ்ட் 9th கொஸ்டின் பாருங்க. If A bar equal to 4i minus 3j and B bar equal to 6i plus 8j, then magnitude and direction of A plus B அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ A plus B நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா, A bar வந்து இப்போ இது AX எக்ஸ் காம்பனண்ட், அதாவது A பாரோடைய இது எக்ஸ் காம்பனண்ட், இது ஒய் காம்பனண்ட் அப்படின்னு எழுதிங்க. இது B பாரோட எக்ஸ் காம்பனண்ட், இது B பாரோட ஒய் காம்பனண்ட் அப்படின்னு எடுத்துங்க. இப்போ எக்ஸ் காம்பனண்ட் எல்லாம் ஃபர்ஸ்ட் எழுதிட்டு அடுத்து ஒய் காம்பனண்ட் எழுதுறத பாருங்க. எக்ஸ் காம்பனண்ட் வந்து 4i வருது. அடுத்து பி பாரோட எக்ஸ் காம்பனண்ட் வந்து 6iன்னு வந்திருக்கு. அதே மாதிரி ஒய் காம்பனண்ட் ஏ பாருக்கு வந்து ஒய் காம்பனண்ட் வந்து மைனஸ் 3j. ஸோ மைனஸ் 3j. ஏ பாரோட ஒய் காம்பனண்ட் வந்து மைனஸ் 3j அப்படின்னு எழுதிக்கலாமா? நெக்ஸ்ட் வந்து பி பாரோட ஒய் காம்பனண்ட் பாருங்க, பி பாரோட ஒய் காம்பனண்ட் வந்து 8jன்னு வந்திருக்கு. சரிங்களா? இது ரிசல்டன்ட் இப்போ வரையலாம் பாருங்க. இப்போ வந்து என்ன வருதுன்னா, மொத்தமாக ரிசல்டன்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த 6i 4i ஆட் பண்ணுமா 10i கிடைச்சிருக்கு. கரெக்டுங்களா? எக்ஸ் டைரக்ஷனில். ஒய் டைரக்ஷனில் பார்த்தீங்கன்னா இந்த 3jவும் இந்த 8jவும் ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கிறதுனால ரிசல்டன்ட் வந்து 5jன்னு கிடைச்சிருக்கு. சரிங்களா? இப்போ இந்த ரெண்டு வெக்டாரும், அதாவது இந்த வெக்டார் ஒய் காம்பனண்ட்டும் எக்ஸ் காம்பனண்ட்டும் பர்பண்டிகுலராக இருக்கிறதுனால ரிசல்டன்ட்டுக்கு என்ன பண்ணணும்னா ஸ்கொயர் ஆஃப் சம் ஆஃப் தி டூ பர்பண்டிகுலர் காம்பனண்ட் எழுதிக்கணும். அப்போ வந்து 10 ஸ்கொயர் ப்ளஸ் 5 ஸ்கொயர் அப்படி எடுத்துக்கணும். இது 5 ஸ்கொயரை காமனாக வெளியே எடுத்துக்கணும், 5 வரும். இங்கே 5 into 2 எழுதுனால 2 ஸ்கொயர் இருக்கும். ஸோ 2 ஸ்கொயர் 4, 4 + 1 வந்து நமக்கு 5ன்னு கிடைக்குது. சரிங்களா? ஸோ தட் ஆன்சர் வந்து 5√5. ஸோ மேக்னிடியூட் வந்து 5√5ன்னு வருது. அடுத்து ஆங்கிள் பார்த்தீங்கன்னா, இந்த ரிசல்டன்ட் வெக்டார் மேக்ஸ் ஆங்கிள் வித் எக்ஸ் ஆக்சிஸ் தீட்டா எடுத்தோம்னா tan θ இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் பை அட்ஜஸ்டன்ட் சைடு. ஆப்போசிட் படம் 5, அட்ஜஸ்டன்ட் சைடு, அதாவது ஒய் காம்பனண்ட் பை எக்ஸ் காம்பனண்ட். ஒய் காம்பனண்ட் வந்து 5, எக்ஸ் காம்பனண்ட் வந்து 10. ஸோ 5 10 கேன்சல் பண்ணால் tan θ இஸ் ஈக்குவல் டு 1/2ன்னு கிடைக்குதுங்களா? இதுல இருந்து நம்ம θ ஈக்குவல் டு என்ன எழுதலாம் பாருங்க, θ இஸ் ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் 1/2 அப்படின்னு கிடைக்குது. ஸோ மேக்னிடியூட் வந்து பார்த்தீங்கன்னா 5√5, ஆங்கிள் பார்த்தீங்கன்னா tan இன்வர்ஸ் ஆஃப் 1/2ன்னு கிடைக்குது. ஸோ அந்த மாதிரி பார்த்தோம்னா 9th கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து நமக்கு ஆப்ஷன் பி, செகண்ட் ஆப்ஷன் கிடைக்குது. நெக்ஸ்ட் 10th கொஸ்டின் பாருங்க. A truck traveling due north at 20 meters per second turns west and travels at the same speed. The change in its velocity will be அப்படின்னு கேட்குறாங்க. ஆக்சுவலாக இங்கே டைரக்ஷன் சேஞ்ச் ஆகிறதுனால என்ன ஆகும்னா வெலாசிட்டி வந்து சேஞ்ச் ஆகுது, ஆனால் ஸ்பீட் சேஞ்ச் ஆகலை. இனிஷியல் வெலாசிட்டி பாருங்க நார்த் டைரக்ஷனில் இருக்குது. இனிஷியல் வெலாசிட்டி நார்த் டைரக்ஷன் 20 மீட்டர் பர் செகண்ட் இருக்குது. கரெக்டுங்களா? ஃபைனல் வெலாசிட்டி பாருங்க எந்த டைரக்ஷனில் இருக்குது, வெஸ்ட் டைரக்ஷனில் இருக்குது. அப்போ ஃபைனல் வெலாசிட்டி வெஸ்ட் டைரக்ஷனில் இது 20 மீட்டர் பர் செகண்ட்னு எடுத்துக்கலாம். புரியுதுங்களா உங்களுக்கு? ஆக்சுவலாக சேஞ்ச் இன் வெலாசிட்டி வேணும்னு என்ன பண்ணும், ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி தானே வேணும். ஸோ ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி, ஃபைனல் வெலாசிட்டி ப்ளஸ் மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி அப்படின்னு போட்டுக்கிறேன். அப்போ இனிஷியல் வெலாசிட்டி நார்த் டைரக்ஷனில் இருக்குது. இப்போ என்ன பண்ணுறேன்னா நான் வந்து மைனஸ் ஆஃப் இனிஷியல் வெலாசிட்டியும் ஃபைனல் வெலாசிட்டி ஆட் பண்ணுறேன். அப்போ மைனஸ் ஆஃப் இனிஷியல் வெலாசிட்டி வந்து சவுத் டைரக்ஷனில் வரும், இது சவுத் டைரக்ஷனில் வரும், இது மைனஸ் ஆஃப் இனிஷியல் வெலாசிட்டி. இப்போ மைனஸ் ஆஃப் இனிஷியல் வெலாசிட்டியும் ஃபைனல் வெலாசிட்டியும் ஆட் பண்ணால் ரிசல்டன்ட் வெலாசிட்டி இந்த டைரக்ஷனில் இருக்கும். ரிசல்டன்ட் வெலாசிட்டி இந்த டைரக்ஷனில் இருக்கும். புரியுதுங்களா? அப்புறம் இது வந்து பாருங்க இது வெஸ்ட் டைரக்ஷன் இருக்குது, இது சவுத் டைரக்ஷன் இருக்குது.
அப்போ வந்து ரிசல்டன்ட் வந்து சவுத் வெஸ்ட் டைரக்ஷன்ல வருது. ரிசல்டன்ட் வந்து சவுத் வெஸ்ட் டைரக்ஷன்ல வருது. சரிங்களா? அடுத்து வந்து நம்ம ரிசல்டன்ட்டோட மேக்னிட்யூட் என்னன்னா, ஃபைனல் வெலாசிட்டியும், இனிஷியல் வெலாசிட்டியும் பெர்பெண்டிகுலர் 90 டிகிரி ஆங்கிள் இருக்கிறதுனால ரிசல்டன்ட் வெலாசிட்டி வந்து ஃபைனல் வெலாசிட்டி ஸ்கொயர் பிளஸ் இனிஷியல் வெலாசிட்டி ஸ்கொயர் பிளஸ் 2vu cos θ வந்து 90 டிகிரி வரதுனால இந்த cos காம்போனன்ட் 0 ஆயிரும். cos θ வந்து 0 வந்துரும். இப்போ வந்து இங்க எவ்வளவு கொடுத்திருக்காங்க பாருங்க. v வந்து 20 மீட்டர் பெர் செகண்ட், u 20 மீட்டர் பெர் செகண்ட். சோ தட் இப்போ 20 ஸ்கொயர் பிளஸ் 20 ஸ்கொயர் அப்படின்னு போட்டுட்டோமா, 20 ஸ்கொயர் காமனா வெளியே எடுத்துட்டு என்ன வரும் சொல்லுங்க, 20 1 பிளஸ் 1 வந்து √2. ஸோ 20 √2 கிடைக்குது. 20 √2 டைரக்ஷன் எந்த டைரக்ஷன்ல இருக்கு? சேஞ்ச் இன் வெலாசிட்டி சவுத் வெஸ்ட் டைரக்ஷன்ல இருக்கு. சரிங்களா? ஏன்னா இந்த ஃபைனல் வெலாசிட்டி இனிஷியல் வெலாசிட்டி ஆட் பண்ணா ஃபைனல் வெலாசிட்டி பிளஸ் மைனஸ் ஆஃப் இனிஷியல் வெலாசிட்டி ஆட் பண்ணா தான் இதுதான் சேஞ்ச் இன் வெலாசிட்டி வந்திருக்கு. ஸோ இந்த சேஞ்ச் இன் வெலாசிட்டி வந்து சவுத் வெஸ்ட் டைரக்ஷன்ல இருக்கிறதுனால, ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் 20 √2 சவுத் வெஸ்ட் டைரக்ஷன் அப்படின்னு நமக்கு 10th கொஸ்டினுக்கு வந்து 4th ஆப்ஷன் இஸ் கரெக்ட். Resultant of two vectors a and b is given by resultant is equal to mod a minus mod b. Angle between a and b will be. அப்போ ரெண்டு வெக்டாருடைய மேக்னிட்யூட் நம்ம டிஃபரன்ஸ் எடுத்துருக்கோம்னா வந்து ஆங்கிள் பிட்வீன் தம் என்னவா இருக்கணும்னா 180 டிகிரியா இருக்கணும். ஸோ சேம் டைரக்ஷனாக இருந்தால் ஆட் பண்ணுவோம், ஆப்போசிட் டைரக்ஷனாக இருந்தால் சப்ட்ராக்ட் பண்ணுவோம். அதனால வந்து இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு சப்ட்ராக்ட் பண்ணியிருக்கனால mod a மைனஸ் mod b வந்ததுனால ஆங்கிள் பிட்வீன் தி டூ வெக்டார்ஸ் வந்து 180 டிகிரின்னு வருது. ஸோ 11th கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து செகண்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட். இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 11th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆப்ஷன் கரெக்ட். இப்போ நம்ம 12th கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. 12th கொஸ்டின் வந்து if mod a equal to 2 and mod b equal to 4 and angle between them is 60 degree, then mod of a minus b, அதாவது magnitude of the difference in vector கேக்குறாங்க. அப்போ magnitude of difference in vector க்கு subtraction of vector க்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா square root of a square plus b square minus 2ab cos θ அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். இதுதான் ஃபார்முலா. இதே அடிஷன் ஆஃப் வெக்டார் இருந்துச்சுன்னா இந்த மைனஸ் பிளேஸ்ல பிளஸ்னு வந்திருக்கும். இப்போ ஏ வந்து எவ்வளவு கொடுத்தாங்க 2, ஸோ 2 ஸ்கொயர் போட்டுங்க. பி வந்து 4 கொடுத்துருங்க, 4 ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு ஏ வந்து நமக்கு 2 கொடுத்துருக்காங்க, பி வந்து எவ்வளோ 4 கொடுத்துருக்காங்க, இன்ட்டு காஸ் 60 டிகிரின்னு போடணும். இந்த காஸ் 60 டிகிரி எவ்வளோ சொல்லுங்க, 1/2 கரெக்டுங்களா? இது 1/2 காஸ் 60 டிகிரி 1/2ன்னு வரும். ஸோ இந்த 2வும் இந்த 2வும் நம்ம கேன்சல் பண்ணிடலாம். இப்போ 2 ஸ்கொயர் எவ்வளோ பாருங்க 4, இந்த 4 ஸ்கொயர் வந்து 16 வருது, மைனஸ் இந்த 2 இன்ட்டு 4 வந்து 8ன்னு வந்துருக்கு கரெக்டுங்களா? சரி, இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா இந்த 4 + 16 20, 20லேருந்து 8 கழிச்சா நமக்கு 12ன்னு வந்திருக்கு. 12 வந்து நம்ம 4 இன்ட்டு 3 எழுதுறதுனால 4 வெளியே எடுத்துட்டா 2ன்னு வரும். ஸோ 2√3ன்னு கிடைக்குது நமக்கு. ஸோ இந்த 12th கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து 2√3ன்னு 4th ஆப்ஷன் இஸ் கரெக்ட். அடுத்து 13th சம் பாருங்க. If a and b are two vectors such that mod a plus b equal to twice the mod a minus b, the angle between the a and b is dash அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? இப்போ வந்து பாருங்க, நமக்கு mod of a plus b is equal to twice the mod of a minus bன்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? mod of a plus bக்கு என்ன இது வேணா, இது வந்து ஸ்கொயர் பண்ணிடலாம். இது மொத்தமாக ஸ்கொயர் பண்ணிடலாம். ஸ்கொயர் பண்ணிட்டீங்கன்னா mod of a plus b ஹோல் ஸ்கொயருக்கு என்ன சொல்லுங்க, a ஸ்கொயர் plus b ஸ்கொயர் plus 2ab cos θ கரெக்டுங்களா? 2ab cos θ வந்திருக்கு. ஈக்குவல் டு இங்கே ஸ்கொயர் பண்ணும்போது 4 இன்ட்டு a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயருக்கு வந்து என்ன வரும்னு சொல்லுங்க, a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் நமக்கு மைனஸ் 2ab cos θன்னு வரும். சரிங்களா? இதுல இருந்து நமக்கு வந்து இப்போ இந்த ஏவும் பியும் மேக்னிடியூட் தெரிஞ்சாதான் இந்த தீட்டா கண்டுபிடிக்க முடியும். அதனால வந்து டேட்டா இன்சஃபிஷியன்ட், மேக்னிடியூட் ஆஃப் ஏ அண்ட் மேக்னிடியூட் ஆஃப் பி கொடுக்கல, கொடுத்துருந்தா தான் தீட்டா கண்டுபிடிக்க முடியும். அதனால 13th கொஸ்டின்ஸ்க்கு வந்து 4th ஆப்ஷன் கரெக்ட். 13th கொஸ்டினுக்கு வந்து 4th ஆப்ஷன் கரெக்ட். சரிங்களா? இப்போ வந்து நம்ம இஃப் பி பிளஸ் கியூ ஈக்குவல் டு பி மைனஸ் கியூ, தென் அதாவது பி பார் ஈக்குவல் டு பி பார் பிளஸ் கியூ பார் இஸ் ஈக்குவல் டு பி பார் மைனஸ் கியூ பார் கொடுத்துருக்காங்கன்னா பி பார் பிளஸ் கியூ பார் இஸ் ஈக்குவல் டு பி பார் மைனஸ் கியூ பார் கொடுத்துருக்காங்க, அப்படி தானே? அப்போ கியூ பார் 0 போட்டால் மட்டும்தான் நமக்கு என்ன வரும்னு சொல்லுங்க. அப்போ கியூ பார் 0 போட்டால் தான் பி பார் ஈக்குவல் டு பி பார்ன்ற ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும். ஸோ 14th கொஸ்டினுக்கு வந்து அப்போ கியூ பார் 0ன்னு சொல்லணும். ஸோ தட் செகண்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட். அதாவது கியூ வந்து நல் வெக்டாரா இருக்கணும். ஸோ 15th கொஸ்டின் பாருங்க. Position of a particle in a rectangular coordinate system is 3, 2, 5. Then its position vector will be, அதாவது 3 என்றது x காம்பனன்ட், 2 என்றது y காம்பனன்ட், 5 என்றது z காம்பனன்ட் அப்படின்னு எடுத்துக்கணும். சரிங்களா? அதாவது பொசிஷன் வெக்டார் r பார் இஸ் ஈக்குவல் எப்படி எழுதுவோம்னா rxi, அதாவது rx விட நம்ம xi அப்படின்னு எழுதிக்கலாம். சரிங்களா? xi கேப் அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். கவனிங்க, xi கேப் பிளஸ் yj கேப் பிளஸ் ஜெட் கே கேப் அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். சரிங்களா? இப்போ வந்து நமக்கு இந்த 3 தான் வந்து எக்ஸ், சரிங்களா? இந்த 2 தான் வந்து ஒய்ன்னு கொடுத்துருக்காங்க, இந்த 5 தான் வந்து ஜெட்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். ஸோ அப்படி சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா 3i கேப் பிளஸ் 2j கேப் பிளஸ் 5k கேப் அப்படின்னு நமக்கு ஆன்சர் வரும். ஸோ 15th கொஸ்டினுக்கு
இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 3i plus 2j plus 5kன்னு செகண்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து 16th கொஸ்டின் பாருங்க. If a particle moves from point P 2, 3, 5 to point Q 3, 4, 5, its displacement vector is given by அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரி, இப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார் நம்ம பார்க்கலாம் பாருங்க. இப்போ இது என்ன பண்ணலாம், இது ஒய் ஆக்சிஸ், இது எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னு எடுத்துங்க. ஒய் ஆக்சிஸ் எக்ஸ் ஆக்சிஸ் அசியூம் பண்ணிக்கலாமா? சரி, இப்போ என்ன பண்ணலாம்னா நம்ம வந்து இதுதான் வந்து இனிஷியல் வெக்டார் பொசிஷன். இனிஷியல் வெக்டார் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா 2i plus 3j plus 5kன்னு எழுதிக்கலாம். 5kன்னு எழுதிக்கலாம். சரிங்களா? அடுத்து வந்து ஃபைனல் பொசிஷன் வந்து இந்த R2ன்னு எடுத்துக்கிட்டு R2 தான் நமக்கு இதான் பாயிண்ட் Qன்னு வச்சுக்கோங்க. இனிஷியல் பாயிண்ட் P, இது O அப்படின்னு வச்சுக்கலாம். அது வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க பாருங்க. R2 வந்து நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா R2 வந்து 3i plus 4j plus 5kன்னு கொடுத்துருக்காங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? நமக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் தானே கொடுத்தாங்க கேட்குறாங்க. அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் நமக்கு வேணும். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து P to Q அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்படின்னா PQ பார் தான் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட். அது வந்து என்ன பண்ணோம், Q பார் மைனஸ் P பார், அதாவது OQ பார் மைனஸ் OP பார் அப்படின்னு நம்ம எழுதிக்கணும். அப்போ OQ பார் என்ன சொல்லுங்க, அதான் R2 பார், OP பார் தான் R1 பார். இது ரெண்டுத்தையும் செப்பரேட் பண்ணோம். ஸோ 3i plus 4j plus 5k இருக்குங்களா, மைனஸ்ன்னு போட்டுட்டு R1 பாரை போடுங்க. R1 பார் என்ன சொல்லுங்க, 2i plus 3j plus 5kன்னு கொடுத்துருக்காங்களா? சரி, இப்போ இதில் 3iல இருந்து நம்ம என்ன பண்ணலாம் பாருங்க, 2i கழிச்சா நமக்கு iன்னு கிடைக்குதா, 4jல இருந்து 3j கழிச்சா jன்னு கிடைக்குதுங்களா, 5k கழிச்சிட்டு போனால் k காம்பனன்ட் கிடையாது. ஸோ i plus j மட்டும்தான் நமக்கு ஆன்சர். ஸோ i plus j மட்டும் இருக்கிற ஆன்சர் பாருங்க, ஆப்ஷன் 3 இஸ் கரெக்ட். ஸோ 16th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் 3 இஸ் கரெக்ட். 17th கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. At what angle should the two forces 2p and root 2p act so that the resultant force is p root 10 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்போ ரெண்டு வெக்டார் கொடுத்துருக்காங்க நமக்கு. ஒரு ஃபர்ஸ்ட் வெக்டார் வந்து ஏ வெக்டார்னு எடுத்துங்க, செகண்ட் வெக்டார் வந்து பி வெக்டார்னு எடுத்துங்க. இது ரிசல்டன்ட் வந்து நமக்கு ஆர் வெக்டார் அப்படி எடுத்துங்க. ஸோ ரிசல்டன்ட் ஸ்கொயருக்கு என்ன ஃபார்முலா சொல்லுங்க, ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் 2ab cos θ. இதுதான ஃபார்முலா. இப்போ அவங்க கொடுத்த வேல்யூ எல்லாம் சப்ஸ்டிட் பண்ணிடுங்க. ரிசல்ட் வந்து பி ரூட் 10 தானப்போ அதை ஸ்கொயர் பண்ணால் 10p ஸ்கொயர். இது ஈக்குவல் ஏ வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 2p. அப்போ 2p ஸ்கொயர் பண்ணால் 4p ஸ்கொயர். பி வந்து ரூட் 2p ஸ்கொயர் பண்ணால் 2p ஸ்கொயர் அப்படி வருது. இன்ட்டு 2ab, ஏ வந்து என்ன 2p, இன்ட்டு பி வந்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, ரூட் 2pன்னு கொடுத்துருக்காங்களா? சரி, இன்ட்டு காஸ் θன்னு எழுதிக்கலாம். இப்போ இங்கே பாருங்க, இது 4p ஸ்கொயர், இது 2p ஸ்கொயர், 6p ஸ்கொயர். லெஃப்ட் சைடு கொண்டு வந்தோம்னா 10p ஸ்கொயர் மைனஸ் 6p ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இங்கே என்ன இருக்கு பாருங்க, 4p ஸ்கொயர் இன்ட்டு ரூட் 2. ஸோ 4p ஸ்கொயர் இன்ட்டு ரூட் 2 இன்ட்டு காஸ் θ அப்படின்னு இருக்கு. கரெக்டுங்களா? இது மொத்தமே என்ன வருது பாருங்க, 10p ஸ்கொயர் மைனஸ் 6p ஸ்கொயர் வந்து 4p ஸ்கொயர். ஸோ 4p ஸ்கொயர் கேன்சல். ஸோ காஸ் θ இஸ் ஈக்குவல் டு 1/√2 வருதுங்களா? ஸோ த θ ஈக்குவல் என்ன வருது பாருங்க, 45 டிகிரி. ஸோ θ வந்து 45 டிகிரி. 17th கொஸ்டினுக்கு வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட். சரிங்களா? அடுத்து வந்து நம்ம 18th கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. What vector must be added to the sum of the two vectors 2i minus j plus 3k and 3i minus 2j minus 2k so that the resultant is a unit vector along the z axis அப்படின்னு வரணும். சரிங்களா? சரி, அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னா, இப்போ நமக்கு இங்கே ஃபர்ஸ்ட் இந்த வெக்டாரை வந்து ஏ வெக்டார்னு எடுத்துங்க, இது ஏ வெக்டார்னு எடுத்துங்க, இதை வந்து பி வெக்டார்னு எடுத்துங்க. அடுத்து நம்ம ஒரு சி வெக்டார்னு ஒன்று ஆட் பண்ண போகிறோம். அதை தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு வச்சுக்கலாம். அப்போ ஏ வெக்டார் பிளஸ் பி வெக்டார் பிளஸ் சி வெக்டார், இது மூணுமே ஆட் பண்ணால் ரிசல்டன்ட் எப்படி வரணும் பாருங்க, யூனிட் வெக்டார் எலாங் ஜெட் ஆக்சிஸ். யூனிட் வெக்டார் எலாங் ஜெட் ஆக்சிஸ் வந்து கே கேப். இப்போ ஏ வெக்டார் பாருங்க, சப்ஸ்டிட் பண்ணுங்க, 2i மைனஸ் ஜே பிளஸ் 3k. பி வெக்டார் பாருங்கப்பா எவ்வளோ, 3i மைனஸ் 2j மைனஸ் 2k. இது பிளஸ் சி பார்னு போட்டு ஈக்குவல் கே கேப்னு அப்படி போட்டுடலாமா? சரி, அப்போ சி பார் தான் வேணும்னா மற்றதெல்லாம் அந்த பக்கம் அனுப்பணும். இங்கே பாருங்க 2i, இங்கே 3i இருக்கு. இது மொத்தமாக சேர்ந்து என்ன இருக்கு, 2i 3i வந்து 5i. 5 எந்த பக்கம் போனால் சி பார் மட்டும் இங்கே வச்சுங்க, 5i எந்த பக்கம் போனால் மைனஸ் 5i. கரெக்டுங்களா? அடுத்து ஜே பாருங்க, மைனஸ் ஜே மைனஸ் 2j. மைனஸ் ஜேவும் மைனஸ் 2jவும் ஆட் பண்ணால் மைனஸ் 3j, அந்த பக்கம் போச்சுன்னா பிளஸ் 3j. சரிங்களா? அடுத்து கே காம்பனன்ட் பாருங்க, கே கேப் 3k, இங்கே மைனஸ் 2k. சரிங்களா? ஆல்ரெடி இங்கே ஒரு கே இருக்குங்களா, ஆல்ரெடி ஒரு கே இருக்கு. இங்கே 3kவும் இந்த மைனஸ் 2kவும் சேர்ந்து பிளஸ் கே இந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ் கேன்னு வந்துடும். ஸோ கே கேன்சல். ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா மைனஸ் 5i பிளஸ் 3j. ஸோ தட் சி பாருக்கு வந்து ஆன்சர் என்ன வந்திருக்கு பாருங்க, மைனஸ் 5i பிளஸ் 3jன்னு வந்திருக்கு. ஸோ தட் 18th கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து நமக்கு ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட். நெக்ஸ்ட் 19th கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. Three vectors each of magnitude a are acting at a point such that angle between any two consecutive vectors in the same plane is 60 degree. The magnitude of their resultant is அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? அப்போ 3 வெக்டார்ஸ் நம்ம கொடுத்துருக்காங்கப்பா, நல்லா கவனிக்கணும். 3 வெக்டார்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க.
இப்போ 3 வெக்டார்ஸ் இது மேக்னிட்யூட் வந்து எவ்வளோ சொன்னாங்க? இது ஒரு வெக்டார், இது ஒரு வெக்டார், இது ஒரு வெக்டார் அப்படின்னு இருக்கு. சரிங்களா? இப்படி இருக்கு. இந்த ஆங்கிள் 60 டிகிரி, இந்த ஆங்கிள் 60 டிகிரி அப்படின்னு வந்திருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, இது ஃபர்ஸ்ட் வெக்டார், இது செகண்ட் வெக்டார், இது தேர்ட் வெக்டார். இந்த ஃபர்ஸ்ட் வெக்டார், தேர்ட் வெக்டார் இருக்கு இல்லைங்களா? இந்த ஃபர்ஸ்ட் வெக்டார், தேர்ட் வெக்டார் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் பாருங்க. இது தேர்ட் வெக்டார், இது தேர்ட் வெக்டார் ஏ. இது ஃபர்ஸ்ட் வெக்டார், இது ஃபர்ஸ்ட் வெக்டார் ஏ. இந்த 2 வெக்டாருக்கும் ஆங்கிள் 120 டிகிரி தானே இருக்கு. 2 ஈக்குவல் வெக்டார் மேக்ஸ் ஆங்கிள் 120 டிகிரியா இருந்துச்சுன்னா, அப்போ ரிசல்டன்ட் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஏன்னு கிடைக்கும். ரிசல்டன்ட் வெக்டார் வந்து ஏன்னு கிடைக்கும். அப்போ தேர்ட் வெக்டாரையும் ஃபர்ஸ்ட் வெக்டாரையும் நம்ம ரிசல்டன்ட் எடுத்தோம்னா, நமக்கு வந்து என்ன வரும்னா ஏன்னு வரைக்கும். ஆக்சுவலா என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா, ரிசல்டன்ட் வெக்டார் ஃபார் தி 2 ஈக்குவல் வெக்டார்ஸ் ஃபார்முலா 2 இன்டு ஏ இன்டு காஸ் தீட்டா பை 2ன்னு கிடைக்கும். இங்க ஆங்கிள் பிட்வீன் ஃபர்ஸ்ட் வெக்டார், தேர்ட் வெக்டார் வந்து நமக்கு 120. இங்க தீட்டா பிளேஸ்ல 120 போட்டீங்கன்னா 120/2 வந்து 60, cos 60 வந்து 1/2, 2 கேன்சல் ஆயிட்டு ஏ வந்துருது. ஸோ இந்த பாயிண்ட் ஞாபகம் வச்சுங்க. 2 ஈக்குவல் வெக்டார்ஸ் மேக்ஸ் ஆங்கிள் 120 டிகிரியா இருந்துச்சுன்னா, ரிசல்டன்ட் ஆஃப் தோஸ் 2 வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஒன் ஆஃப் தி வெக்டார் அப்படின்னு ஏன்னு போட்டுங்க. இப்போ செகண்ட் வெக்டார் ஒன்று இருக்கு, அந்த செகண்ட் வெக்டார் அப்படியே இந்த டைரக்ஷன்ல இருக்கும். செகண்ட் வெக்டார் அது ஏன்னு இருக்கு. இப்போ இந்த செகண்ட் வெக்டார் ஏவும் ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் வெக்டாருடைய ரிசல்டன்ட் இது ரெண்டுமே சேம் டைரக்ஷன்ல இருக்கிறதுனால அப்படியே டைரக்டா ஆட் பண்ணிக்கணும். அப்போ ரிசல்டன்ட் வெக்டார் ஈக்குவல் டு 2a அப்படின்னு கிடைக்கும். ஸோ 19th கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா வந்து 2a இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட். நெக்ஸ்ட் 20th கொஸ்டின் போலாம் பாருங்க. லாஸ்ட் கொஸ்டின். 3 forces acting on a body as shown in the figure. To have the resultant force only along the y direction, the magnitude of the minimum additional force needed is அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? அப்போ ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் எப்படி இருக்கணும் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஒய் டைரக்ஷன்ல இருக்கணும். ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் வந்து ஒய் டைரக்ஷன்ல இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்னா, எக்ஸ் டைரக்ஷன்ல நெட் ஃபோர்ஸ் ஜீரோவா இருக்கணும். எக்ஸ் டைரக்ஷன்ல நெட் ஃபோர்ஸ் ஜீரோவா இருக்கணும். அப்போ பாருங்க இதை ரிசால்வ் பண்ணலாம். இந்த 1 வந்து ரிசால்வ் பண்ணா இந்த பக்கம் என்ன வரும் சொல்லு? 1 cos 60. கரெக்ட்டுங்களா? 1 cos 60 எவ்வளோ? 1 into 1/2 ஈக்குவல் டு 0.5. கரெக்ட்டுங்களா? இதே மாதிரி இந்த 2 நியூட்டன் வந்து இங்க 30 டிகிரினா இது 30 டிகிரி தானப்பா. அப்போ 30 டிகிரினா இந்த டைரக்ஷன் என்ன வரும் சொல்லுங்க? இந்த 2 ரிசால்வ் பண்ணா 2 sin 30. 2 sin 30 என்ன வரும்? 2 into 1/2 is equal to 1 அப்படின்னு கிடைக்குது. இந்த 4 நியூட்டன் இருக்கு இல்லைங்களா? அந்த 4 நியூட்டன் நீங்க 30 டிகிரினால இங்க ரிசால்வ் பண்ண என்ன வருது பாருங்க இந்த சைட்ல 4 sin 30. சரிங்களா? 4 sin 30 என்ன வரும்? 4 into 1/2. ஸோ இது என்ன வருது பாருங்க ஈக்குவல் டு 2ன்னு வருது. சரி, இப்போ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இப்போ இங்க இங்க வரையறோம் பாருங்க. நெகட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன்ல 2 யூனிட் இருக்கு. பாசிட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன்ல இந்த 0.5 இது ஒரு 1 இருக்கு. அப்போ 0.5 அண்ட் ஒரு 1 இருக்கு. சரிங்களா? பிளஸ் 1 இது இன்னொரு ஒரு 1 நியூட்டன் ஃபோர்ஸ் இருக்கு. கரெக்ட்டுங்களா? அப்போ வந்து நெட் ஃபோர்ஸ் என்ன வரும் பாருங்க. நெட் ஃபோர்ஸ் வந்து ஆக்டிங் மைனஸ் எக்ஸ் டைரக்ஷன்ல 0.5 வருது. மைனஸ் எக்ஸ் டைரக்ஷன்ல 0.5 வருது. அப்படின்னா நம்ம பாசிட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன்ல 0.5 ஃபோர்ஸ் அப்ளை பண்ணோம்னா டோட்டல் ஃபோர்ஸ் 0 ஆயிரும். அப்போ அடிஷனலா வி ஹவ் டு அப்ளை இன் பாசிட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0.5 நியூட்டன். ஸோ தட் net force will be 0. So 20th question option C is correct. Option C is correct.